இது பாருங்கள், நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு அரச மரம் இது. அதோடய வேர் பாருங்கள், அது வேருங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மரத்தோட வயசை நம்ம சொல்லிடலாம். இதுக்கு கண்டிப்பாக 100 வயசுக்கு மேலே இருக்கலாம், 150 வயசுக்கு மேலே கூட இருக்கும், 200 வயசு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரங்க்கே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அரச மரத்தோட ட்ரங்க்கு. இது வந்து சேத்பட்டில் ஒரு இடம், இது ஒரு கோயில் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து வழக்கமாக பொங்கல் சமயத்தில் இந்த மாடுங்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நட்டுறதுக்காக அந்த இதெல்லாம் போடுவாங்க, தடுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போடுவாங்க. இப்போது வந்து கல்யாண மண்டபம்லாம் கட்டியிருக்காங்கல்ல, இதுதான் மாடுபிடி களமாக இருந்தது அந்த காலத்தில். நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இங்கே மாடுபிடி களமாக இருந்தது. இந்த ஏரியாவில் இப்போ இந்த பஸ்ஸு நிற்கிது இல்லையா, மினி பஸ்ஸு, இந்த இடத்துல தான் இந்த தரையில் வந்து வருஷம் வந்து அரவானோட பெரிய மண்பொம்மை பெருசாக இருக்கும், அதை போட்டு இந்த பொங்கல் நேரத்தில் தெருக்கூத்து, அந்த ஜல்லிக்கட்டு, இன்னும் நிறைய இதுங்கள்லாம் நடக்கும். நைட்டில் கூத்து அது மாதிரிலாம் நடக்கும் இந்த இடத்துல. இப்போ மாறி போயிருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து இப்போது எனக்கே வயசு 60 ஆகுது, இங்கே வந்திருக்கேன். எவ்வளோ மாறி போயிட்டுருக்கு இடம்லாம். இப்போல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் நடத்துறதில்ல போல இருக்குது, ஏன்னா இங்கே கோயில் மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சிட்ருக்காங்க. தெரியல, என்னன்னு விசாரித்தா தான் தெரியும். பட் இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்த்தீங்களா? சொன்னேன் இல்லையா, 200 வருஷத்தை கூட தாண்டி இருக்கோம், சொல்ல முடியாது. இது அவ்வளோ ஒரு பாரம்பரியமான மரம், அரச மரம். எப்படி விரிஞ்சு அதோடைய கிளைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக. பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். பாஞ்சாலி அம்மன் அறக்கட்டளை ஏதோ மண்டபம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. காலம் மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு.